அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். அஸ்வெஸ்ம உதவித்தொகையை பெற தகுதி பெற்று இதுவரையில் வங்கியில் வைப்பிடப்பட்ட கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வெஸ்ம கொடுப்பனவுகளை வரவு வைப்பதற்கு வங்கிக் கணக்கு இல்லாத பயனாளிகளை வங்கிக் கணக்கு திறக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அஸ்வெஸ்ம முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற சுமார் 6000 பேர் வங்கிக் கணக்குகளை திறக்காததால் கொடுப்பனவுகளை பெறவில்லை எனவும் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை காவல்துறையினரின் வாகன தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்குவதற்கு இணங்கியுள்ளது. இதற்காக 300 மில்லியன் ரூபாய் இந்தியா ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்துள்ளார். அதற்கமைய வடமாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களில் வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த கர்தினால், விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது எங்களுக்கு தெரிவிக்கின்றது. அரசு படுகொலை குறித்து வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்வதாக தெரிகிறது. விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து அவர்கள் எங்களுடன் நடத்திய உரையாடல்களிலிருந்து இது தெளிவாகிறது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட $150 மில்லியன் கடனுதவிக்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையை இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் அதற்கான கடனுதவிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த கடன் தொகையை பயன்படுத்தி நாட்டின் மின்சார அமைப்பில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த பல அத்தியாவசிய திட்டங்களை மேற்கொள்ள மின்சார சபை திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நாட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க திட்டங்களின் அமைப்பில் சேர்க்கும் வகையில் பல அத்தியாவசிய டிரான்ஸ்மிஷன் லைன் திட்டங்களும் உருவாக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள லெப்டோபைரிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். இந்த நோயானது லெப்டோஸ்பைட்டா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படுகின்ற தொற்று நோயாகும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் வாழும். தொற்றடைந்த நீரை பருகுவதாலோ அன்றி காயமுற்ற தோல், கண், வாய் போன்ற பகுதிகளின் தொடுகை உறும் வேளைகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலினுள் ஊடுருவி செல்லும் வாய்ப்பு உள்ளது. இதுவே எமது உடலில் எலிக்காய்ச்சல் பரவ பிரதான காரணமாக உள்ளன. குறித்த லெப்டோபைரிஸ் எனப்படும் பாக்டீரியாக்கள் நாய், ஆடு, மாடு, பன்றி போன்ற வளர்ப்பு விலங்குகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் குறிப்பிட்டுள்ளார். பாரவூர்திகளில் இருந்து கண்ணாடிகள் சரிந்து வீழ்ந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து கண்ணாடி ஏற்றி வந்து பாரவூர்தி ஒன்று ஹல்துமுல்ல பகுதியில் உள்ள கட்டுமான பொருள் விற்பனை நிலையங்களுக்கு கண்ணாடிகளை இறக்கிக் கொண்டிருந்த போது 35 வயதுடைய நபர் மீது கண்ணாடிகள் சரிந்து வீழ்ந்து படுகாயமடைந்தார். உடனடியாக இராணுவத்தினர் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு காவு வண்டியினூடாக ஹல்துமுல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தியத்தலாவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அம்பாறை அருகம்குடா பகுதியில் பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் கிடையாது என்று குறித்த பகுதிக்கு மீண்டும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை. மீண்டும் அங்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகை தர ஆரம்பித்துள்ளார்கள். பிரித்தானியாவும் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கான பயணத்தடைகளை தளர்த்தியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே விரைவில் இதன் தகவல்களை வெளியிடுவோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டில் தேசிய குழு துணை தூதுவர் குயின் பேங்காங் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது கடன் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ரம்புக்கனையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தினூடாக 30,000 மெட்ரிக் டன்கள் வரை பதப்படுத்தப்படாத உப்பை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் உள்நாட்டு மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் எனவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போதுள்ள தீர்வு விகிதத்தின்படி 30,000 மெட்ரிக் டன் கச்சா அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்து சந்தைக்கு வழங்குவதற்கு அனுமதி வழங்குமாறு உப்பை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2025 ஜனவரி 31ஆம் தேதிக்குள் இறக்குமதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 2 கைதிகள் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. காலி மீட்டியாகுட பிரதேசத்தில் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களில் 2 இவ்வாறு காயமடைந்துள்ளார். காயமடைந்த கைதிகள் 2 சிகிச்சைகளுக்காக பூசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வடக்கு, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு கண்டி மத்திய அதிவேக வீதியின் 39வது கிலோமீட்டர் மைல்கல்லுக்கு அருகே பழங்களை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று வியாழக்கிழமை மாலை கவிழ்ந்து விழுந்துள்ளதாக மீரிகம நெடுஞ்சாலை போலீசார் தெரிவிக்கின்றனர். குருநாகல் இருந்து மீரிகம நோக்கி பழங்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த லொரியே கவிழ்ந்து விழுந்துள்ளது. இதனால் வீதியெங்கும் பழங்கள் சிதறியுள்ளது. எனினும் பயணிகளுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியன்மார் நாட்டு பயணிகளின் சுமார் 100 பேர் அடங்கிய நாட்டு படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரில் இருந்து சுமார் 100க்கு மேற்பட்டவர்களுடன் நாட்டு படகு ஒன்று திசைமாறி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த படகில் சிறுவர்களும் வயோதிபர்களும் உள்ளார்கள். குறித்த படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள், உலர் உணவுகள் முல்லைத்தீவு மீனவ சங்கத்தினால் வழங்கி வைக்கப்படுகிறது. அதில் சிலர் மயக்கமுற்ற நிலையிலும் சுகவீனமுற்று இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர்.
ஹொரணி பிரதேசத்தில் உள்ள ஓய்வு விடுதி ஒன்றில் கண்ணாடி போத்தலால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஹொரணி பிரதேசத்தில் வசிக்கும் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹொரணி போலீசார் தெரிவித்தனர். மொரகென போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை காயமடைந்துள்ளார். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மதுபானம் அருந்துவதற்காக ஹொரணி பிரதேசத்தில் உள்ள ஓய்வு விடுதி ஒன்றிற்கு நேற்று சென்றுள்ளார். இதன்போது முச்சக்கரவண்டி சாரதிக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்து முச்சக்கரவண்டி சாரதி கண்ணாடி போத்தல் ஒன்றினால் போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கியுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹொரணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.